பிப்ரவரி 12 தை மாதம் கடைசி நாள். அன்னைக்கு பௌர்ணமியும் வருது. அன்னைக்கு என்னென்ன மங்கள பொருட்கள் வாங்கணும்? இந்த 5 மங்கள பொருட்களும் கண்டிப்பா அன்னைக்கு வாங்குங்க, மறந்துடாதீங்க. சரி, என்ன வழிபாடு என்ன அப்படின்னா, பொதுவாகவே பாருங்க, என்ன கேட்டால் எந்த நாள் நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் சொல்கிறேன், நல்ல ஒரு குதூகலத்தையோ சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியும் கொடுக்கும். அந்த விதத்தில் அன்னைக்கு மங்கள பொருட்கள் அப்படின்னும் போது நம்ம என்னென்ன வாங்கலாம் அப்படின்னா, வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி 12 தை மாதம் கடைசி நாள். அன்னைக்கு பௌர்ணமியும் வருது. அன்னைக்கு என்னென்ன மங்கள பொருட்கள் வாங்கணுங்க அப்படின்றது தான் கேள்வி. இது பாருங்க, பொதுவாகவே நம்ம ஒரு நல்ல நாள் அப்படின்னும் போது நம்ம சில பல முக்கியமான விஷயங்கள் வாங்கலாம். அது பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு நல்ல ஒரு குதூகலத்தையோ சந்தோஷத்தையோ மகிழ்ச்சியும் கொடுக்கும். அந்த விதத்தில் அன்னைக்கு மங்கள பொருட்கள் அப்படின்னும் போது நம்ம என்னென்ன வாங்கலாம் அப்படின்னா, மஞ்சள் வாங்கணும். முதல்ல மஞ்சள், குங்குமம். இப்போ பாருங்கள், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நாங்கள் மஞ்சள் கிழங்கு வாங்க முடியாதுமா, ஏன்னா மஞ்சள் கிழங்கு வாங்கி நாங்கள் தாலி கொஞ்சோண்டு தாலி தான் போட்டிருக்கோம். ஏன்னா செயினில் தானே நம்ம இப்போ நிறைய பேர் போட்டிருக்கோம். அந்த தாலியில் போடும்போது மஞ்சள் வாங்கி வாங்கி மஞ்சள் நிறைய ஆயிடுது அப்படிங்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மஞ்சள் பொடியாக கூட வாங்கிக்கோங்க, சரிங்களா? எப்படி நம்ம வீட்டு வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இல்லைங்களா, வாரம் வாரம். அப்போ அது காலி ஆகிடும். சின்ன பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க, பெருசு கூட இல்லை. ஒரு சின்ன மஞ்சள் பேக்கெட்டு, ஒரு சின்ன குங்குமம் பேக்கெட் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. முடியும் அப்படின்னா தாழம்பு குங்குமம் வாங்கிக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கும் மேலே அம்பிகைக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் பாருங்கள், இப்போ நிறைய கலர் டார்க்காக இருக்கிறது, நல்ல அடர்ந்த சிகப்பு, அழகான சிகப்பு இருக்க குங்குமம்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி குங்குமம் வாங்கிக்கோங்க, சரிங்களா? நல்ல அழகான அடர்ந்த சிகப்பு இருக்க குங்குமம் வாங்கிக்கோங்க. வாசப்படிக்கு வச்சா கூட நல்ல ரொம்ப அழகாக இருக்குது அந்த மாதிரி குங்குமம் வாங்கும்போது. இன்னொன்று வாசனையாகவும் இருக்குது. ஆக அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அன்றைய தினம் மறக்காமல் கல்லுப்பு அப்படின்றது வாங்குங்க. 3 ஆச்சுங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், ஏலக்காய் வாங்குங்க. ஏலக்காய் நிறைய வாங்கலை அப்படின்னாலும் ஒரு 50 கிராம் ஏலக்காய் அப்படின்றது வாங்கிக்கோங்க. டைமண்ட் கல்கண்டு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. டைமண்ட் கல்கண்டு நிறைய இல்லை, ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. கல்கண்டு நிறைய இருந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லைம்மா, கல்கண்டு நிறைய இருந்தால் இந்த கல்கண்டை வாங்கி நீங்கள் வச்சுட்டு ஒரு நாள் ஒரு பௌர்ணமியும் போது அந்த கல்கண்டு, அதே மாதிரி பால் போட்டு பால் பொங்கல் செய்வாங்க. கல்கண்டு போட்டு செய்கிறது இல்லை, அக்கார வடிசல் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் நிவேதனமாக வைக்கலாம். புரியுதுங்களா? கல்கண்டு வாங்கி வேஸ்ட்டாக போயிடுமே, குழந்தைங்க சும்மா சாப்பிடுதுங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இந்த மாதிரி செய்யுங்க. இது இந்த 5 மங்கள பொருட்களும் கண்டிப்பாக அன்னைக்கு வாங்குங்க, மறந்துடாதீங்க. சரி, அன்றைய தினம் வழிபாடு என்ன அப்படின்னா, பொதுவாகவே பாருங்க, என்ன கேட்டால் எந்த நாள் நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, சிவ வழிபாடு தான் சொல்லுவேன். அது ஏன் அப்படின்னா, உலகத்திலே அதி அற்புதமான அதி உன்னதமான வழிபாடு எது அப்படின்னா சிவ வழிபாடு. அதனினும் ஒரு படி மேலே சக்தி வழிபாடு. ஆக அகிலலோக ஐயனையும் அகிலலோக அன்னையும் வழிபாடு பண்ணுறது அப்படின்றது உலகத்தில் இருக்க அத்துணையும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சிவ வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அப்போ என்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சால் பலன் கிடைக்காது? அப்படி ஒரு நாள் கிடையாது. சிவனை நீங்கள் நினைச்சாலே போதும். அதுதானே சொல்லுவாங்க, திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் அப்படின்றாங்க. வேற எந்த நம்ம ஸ்தலத்தை சொல்ல முடியும் நினைச்சாலே முக்தி வருது அப்படின்னு? ஆக இது பாருங்க, நம்ம கும்பிட்ற கடவுள் தான் பார்த்திங்கன்னா ஒசத்தி அப்படின்ற மாதிரி கிடையாது. அப்படி சொல்லவும் கூடாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட பிரியமான ஒரு கடவுள் அப்படின்றது இருக்க தான் செய்வாங்க. இருந்தாலும் யதார்த்தமான உண்மைகள் அப்படின்றது வெளியே வரதானே செய்யும். அந்த யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, நம்ம ஈசனை நோக்கி 1 அடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ஈசன் நம்மளை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பான். இது ஈசனுக்கு மட்டும் கிடையாதுங்க, சிவ குடும்பத்துக்கே அந்த ஒரு குணம் அப்படின்னா. முருகனை நோக்கி நீங்கள் 1 அடி எடுத்து வைக்கிறீங்கன்னா முருகன் உங்களை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பான். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் முருகனை கும்பிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு 20 நாள் வேல்மாறல் நீங்கள் பாராயணம் பண்ணிடுங்க. வேல்மாறல் பாராயணம் பண்ணிக்கிறீங்க, இல்லை வேல் பதிகம் பாராயணம் பண்ணுங்க. எது பாராயணம் பண்ணாலும் சரிங்களா? இல்லை நீங்கள் கந்தசஷ்டி கவசம் ஒரு 20 நாள் 21 நாள் பாராயணம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4 பேர் பார்த்தீங்கன்னா, எங்கே நீங்கள் போனீங்களான்னா முருகனோட ஃபோட்டோ பார்க்க முடியும். வண்டியில் போவீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா முருகனோட ஃபோட்டோ இருக்கும். பேசிகிட்டு இருப்பீங்க, யாரோ முருகா அப்படின்ற குரல் கேட்கும். புரியுதுங்களா? எங்கேயோ நீங்கள் போவீங்க, உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் யாராவது ஒரு முருகர் ஃபோட்டோ கொண்டாந்து கொடுப்பாங்க, ஒரு வேல் கொண்டாந்து கொடுப்பாங்க. வீட்டில் மயிலை பார்க்க ஆரம்பிப்பீங்க, கனவுல மயில் வரும், வேல் வரும். இதெல்லாம் பாருங்கள், கும்பிட ஆரம்பித்து ஒரு சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா நம்மளை நோக்கி ஓடி வரக்கூடிய தெய்வங்கள் எது அப்படின்னா ஈசன், அம்பிகை, முருகப்பெருமான், விநாயகர். விநாயகரில் நம்ம கும்பிட்றதே இல்லை இல்லைங்களா?
காரணம் என்ன அப்படின்னா, தெருக்கு தெரு விநாயகர் கோயில் இருக்குது. அதனால விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அவர் வந்து இதுவாக போயிட்டார், சீப்பாக போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, விநாயகர் வழிபாடு அப்படின்றது எப்பயுமே புத்தி தெளிவு நம்மளுக்கு இருக்கும். பொதுவாக வந்து பாருங்கள், நேரம் கெட்டு போச்சு அப்படின்னா தான் புத்தி கெட்டு போவோம். நேரம் கெட்டு போச்சுனாலும் புத்தி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து பாருங்கள், ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு இல்லை ஒருத்தவங்களுக்கு நேரம் நல்லா இல்லாமல் தான் இருக்கும். அப்போ விநாயகரை போய் கும்பிடும்போது அவங்க புத்தி தெளிவாக இருக்கும், அவங்க தப்பு தண்டா போக மாட்டாங்க, பிரச்சனைகள் வராது அப்படின்றதுனால மட்டும்தான் விநாயகர் அப்படின்றத வச்சாங்க. இப்போ நம்ம மறந்துட்டோம் இல்லைங்களா? சரி, அப்போ அந்த பௌர்ணமி தினம் நம்ம என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள். திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கவங்க தாராளமாக கிரிவலம் போகலாம். இல்லைனா வந்து பாருங்கள், நம்ம இப்போ மதுரை திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கவங்க திருப்பரங்குன்றம் மலையை சுற்றலாம். ஏன்னா அங்கே வந்து ஈசனே மலையாக இருக்கார். அதுக்கும் மேலே அந்த மலையை சுற்றும் போது உலகத்தில் இருக்க அத்துணை யோகங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அது வந்து பண்ணலாம். சரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், வீட்டில் இல்லைம்மா நாங்கள் எளிமையான விதத்தில் வழிபாடு பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, அன்றைய தினம் நம்ம பெருசாக எதுவும் யோசிக்கணும் அப்படின்றது இல்லைங்க. ஒரு 108 ஈசனோட போற்றி பாராயணம் பண்ணிவிட்டு, சிவனோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை பிரதானமாக எடுத்து வச்சு அவருக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு என்ன பூ முடியுதோ அந்த பூ போடுங்க, விளக்கேற்றுங்க, தூபம் போடுங்க, தூபம் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூப தீபம் ஏற்றி வழிபாடு நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம், 108 போற்றி படிக்கலாம், இல்லை ஈசனோட காயத்ரி படிக்கலாம். இல்லைனா வந்து பாருங்கள், பெருமாள் அவர் வழிபட்ட சஹஸ்ரநாமார்ச்சனை இருக்குது, அந்த சஹஸ்ரநாமாக்களை பாராயணம் பண்ணலாம். திருமால் வந்து வழிபட்ட நாமாக்களே இது, அந்த வழிபாடு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய புத்தகங்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கி நம்ம பாராயணம் பண்ணலாம். எளிமையான தமிழ்லேயே இருக்கும். சரிங்களா? அது பாராயணம் பண்ணிவிட்டு நிவேதனம் அப்படின்றது ஏதாவது வைக்கணும். என்ன உங்களுக்கு முடியுமோ அது. ஒரு சக்கரை பொங்கல், ஒரு பால் பொங்கல், இல்லை பால் கொழுக்கட்டை, சரிங்களா? இல்லைனா ஒரு டம்ளர் பால், கொஞ்சோண்டு வெல்லம் இல்லை சக்கரை போட்டு நிவேதனம் பண்ணுங்கள். நிவேதனம் பண்ணிவிட்டு ஆத்மார்த்தமாக முருகன்கிட்ட என்ன வேணுமோ அதை கேளுங்க. நீங்கள் ஈசனை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்போது ஈசன்கிட்ட என்ன வேணுமோ அதை கேளுங்க. முருகனை வழிபாடு பண்ணுறீங்கன்னா இதே விஷயம் முருகர் ஃபோட்டோ எடுத்து வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அம்பிகையை வழிபாடு பண்ணுறது அப்படின்னாலும் கண்டிப்பாக இதே மாதிரி எடுத்து வச்சு வழிபாடு பண்ண. அம்பிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணணும், இல்லைனா லலிதா சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணணும், இல்லைனா ஐகிரி நந்தினி மைஷாசுரபர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணணும். முருகன் அப்படின்னா வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்க, இல்லையா கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க, இல்லைன்னா கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணுங்க. இதை வந்து பாருங்க, தொடர்ந்து ஒரு 11 வாரம் கூட நீங்கள் முருகனை வழிபாடு பண்ணுங்களேன், உங்களுக்கு தெரியும். அதாவது முருகனை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம வழிபாடு பண்ண ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மூவுலகம் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும் அப்படிம்பாங்க. நீங்கள் எங்கே போனாலும் முருகனோட கடாட்சமோ கருணை பார்வையோ முருகனோட அருளோ உங்கள் முன்னாடி நின்று உங்களை வழி நடத்தும் அப்படிம்பாங்க. ஆக சிவ குடும்பத்தில் விநாயகரை தவிர மீது எல்லாரையும் வழிபாடு பண்ணலாம். அன்றைய தினம் எப்படி அப்படின்றது சொல்லியிருக்க. எப்படி வழிபாடு பண்ணணுமோ பண்ணுங்க. பெருமாளை கும்பிட்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து பாருங்கள், இப்போ பெருமாள் தான் எங்களோட இஷ்ட தெய்வங்க அப்படின்னா அவங்க வந்து ஈசனை கும்பிட மாட்டாங்க இல்லையா? அப்போ அன்றைய தினம் நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்யறது அப்படின்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த சத்யநாராயண பூஜை எப்படி செய்யறது அப்படின்றது விரத பூஜா விதானம் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது, அதில் இருக்குது. அதுக்கும் மேலே கூகுளில் தட்டினா இப்போ எளிமையான தமிழில் சத்யநாராயண பூஜை செய்கிற விஷயமும் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு எளிமையான விதத்தில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.